அடப்போங்கடா, கொடுமையான அப்பா நிக்கோலா. அவருக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை. அது எனக்கு பெரிய பிரச்சனையா மாறியது. அந்த கோபம்தான் என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய வேட்டைக்காரனா மாத்திச்சு. ஒரு பயங்கர வேட்டைக்காரனாக்கிச்சு. சைபீரியாவில் இருக்கிற ஒரு கடுமையான ஜெயிலில் ட்ரக் மாஃபியா சும்மா சோர்னி என்கிறவனை கொன்னுட்டு என் தோழனை போய் சேர்ந்துட்டேன். அவன் ஏர்போர்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்? வீடு திரும்பும் வழியில 16 வருஷம் முன்னாடி நடந்த கதை நினைவுக்கு வந்தது. என் அப்பா நிக்கோலா என் அண்ணன் திமித்ரி வேட்டையாடுறதுக்கு தான்சானியா போயிருந்தாங்க. ட்ரக் கடத்தல் பிசினஸுக்கு அவங்களை ரெடி பண்றதுக்காக. அங்கே கலிப்சோ என்கிற பெண் ரொம்ப காயப்பட்டிருந்தாள். அவள் என்னை காப்பாத்தினா. ஒரு மருந்து கொடுத்தா, உதவி கேட்டா. அவளோட உதவியால தான் நான் உயிரோட இருக்கேன். ஒரு டாரோ கார்டு விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் நான் அதிசயமா குணமாச்சு போச்சு. அடேங்கப்பா, ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. அவன் அப்பா சிங்கத்தோட தலைய டிராஃபியானா காட்டின உடனே அவனுக்குள்ள ஒரு பயங்கர பவர் வந்துருச்சு. அதனால அவன் ஓடி போயிடுறான். ரஷ்யாவில் அவன் அம்மா வச்சிருந்த ஒரு காட்டுக்குள்ள. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் ஒரு காவல்காரன் ஆயிட்டான். கிரேவன் தி ஹண்டர்னு பேர் வச்சு கொள்ளைக்காரங்களை வேட்டையாடுறான். இப்போ ஒருத்தர் ரைனோ சொல்றான், கிரேவன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். அதுல யாரு பேர் இருக்கோ அவங்கள கொன்னுடுவான். ரைனோ பயந்து போய் சொல்றான், அவன் நம்மளை கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொல்லணும். அப்புறம் ரைனோ ஒரு மீட்டிங் வச்சுட்டான். கிரேவன் அப்பாவான நிகோலாயையும் கொல்ல ஒரு பிளான் போடுறான். 2 பேரையும் கொன்னுட்டு ஒருத்தனை கூடவே சேர்த்துக்கிறான். ரைனோவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. கோலி கூட அவனுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதே சமயம் நிகோலாய் ஒருத்தரை கிளப்பில் மீட் பண்றான். அடப்பொடி, ரைனோட ஆளுங்க நிக்கலைய கொல்ல வந்தாங்க. துப்பாக்கிச் சூடு. டேய், நிக்கலைக்கு ஒரு குண்டு கிட்டத்தட்ட தலையிலேயே. அப்புறம் நிக்கலைய கதறான், என்னை யாரும் காப்பாத்தலே இல்ல. என் பதிலுக்கு எனக்கே தாக்குதல். அப்புறம் அவன் பாப்பாவகிட்ட கேட்கிறான், எனக்கு ஒரு போராளி வேணும், பியானோ வாசிக்கிறவன் வேண்டாம். ரைனோக்கு தெரியுது, நிக்கலையோட பையன்தான் கிரேவன் தி ஹண்டர். அவனோட வீடியோ ரைனோ கிட்ட போச்சு. சும்மா இல்ல, ரைனோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளை அவன் பின்னாடி அனுப்புறான். கிரேவன் அவன் அண்ணனோட பர்த்டேக்கு சீக்ரெட்டா வருவான். இருவரும் கிளப்புக்கு போய் பார்ட்டி பண்றாங்க. அவன் அண்ணன் சொல்றான், எனக்கும் வலிமையா இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது. அப்ப அவங்க அப்பா வந்துடுறாங்க. பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. இரவுல கிரேவனுக்கு நல்லா ஒரு அநாகரிகமான சத்தம் கேக்குது. உறங்க முடியல. வெளியில போய் படுத்து உறங்குறான். காலையில வீட்டுக்கு போய் பாக்குறான். அடப்போங்கடா, 6 கொள்ளையர்கள் ஒருத்தரை கடத்திட்டு போறாங்க. கிரேவன் அவனை தேடி ஓடுறான். ஆனா காப்பாத்த முடியலையேடா. அப்புறம் கிரேவன் கலிஸ்டா கிட்ட போய், என் அண்ணனை கடத்திட்டாங்க, 6 பேர் இருந்தாங்கன்னு கதறான். அடுத்து அப்பா கிட்ட போய், யாருடா இவங்க, என்ன வேணும்னு கேட்கறான். அப்பா, கோடிக்கணக்கா காசு கேட்கறாங்க. நான் ஒரு காலம் வளைஞ்சு போக மாட்டேன். இவ்வளவு பவர் எடுத்ததுக்கு நான் இதையெல்லாம் இழக்க மாட்டேன்னு கர்ஜிக்கிறார். அப்போ கிரேவன், எவ்வளவு சுயநலமா இருக்கீங்க அப்பான்னு கத்தறான். அந்த நேரம் கொள்ளையர்கள் திமித்ரியோட ஒரு விரலை வெட்டி விடுறாங்க. கலிஸ்டா கிரேவனோட அண்ணன் எங்க இருக்கான்னு கேட்கிறாள். வேறொரு இடம் சொல்றாங்க. ஹிப்னாட்டைஸ் பண்றவன் அந்த டெலிவரிக்காரனையும் கொன்னுடுறான். கிரேவனுக்கு அவன் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. கொள்ளையர்கள் காத்திருக்கிறாங்க. சாரி, கிடைச்சதுன்னு நினைச்சா அதுவும் இல்ல, கிரேவன் வந்துட்டான். ஒரே ஷாக். ஒவ்வொருத்தராவும் அடிச்சு தள்ளுறான். திமித்ரி எங்க இருக்கான்னு கத்தறான். மிஷாலே பறக்க போறான். ஆனா கிரேவன் காட்டு மிருகம் மாதிரி ஒரு லீஃப் பூஸ் போயிட்டான். அந்த கும்பலை கேட்கிறான், என் அண்ணன் எங்க, யாரு இதுக்கு பின்னாடி இருக்கு? ரைனோ, அவன்தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்றாங்க. டபுள் ஷாக். பாருங்க, பாறையே விழுந்துடுச்சு. ஹிப்னாட்டிஸ்காரன் வந்தான். விஷம் பூசின ஆணி. விஷம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. போலீஸ்காரங்களையும் அடிச்சிட்டு ஓடிட்டான். ரைனோ திமித்ரிய பாருங்க, சாரி, உங்க விரலை வெட்டணும்னு ஆச்சுன்னு சொல்றான். ரைனோ யாருன்னு சொல்றான். கிரேவன் தான் வேட்டைக்காரன், அவன்தான். அடேங்கப்பா, சாரி, இதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல யாரு பேரு வந்தாலும் அவங்கள டபுள் கில் பண்ணிடுவாங்க. அடேங்கப்பா, அதுக்கு முன்னாடி நான் போய் அவங்கள முதல்லையே கிள்ளிக்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, அவங்க கூட்டாளிங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கிரேவன் பாருங்க, சும்மா ஜாலியா இருக்கான். அவங்க கூலிப்படைய ஒரே ஓங்கி அடிச்சு தூக்கி போட்டுட்டான். அப்புறம் காலிஸ்டா சொல்றா, இதெல்லாம் அவங்க நாடகம், நம்மளை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ரைனோ டெமிட்ரி கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காகத்தான் எனக்கு இப்படி சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கு. அடேங்கப்பா, அப்போ கிரேவன் என்ட்ரி. ரைனோக்கு கிரேவன் உயிருடன் இருக்கான்னு தெரிய வரும்போது
கேட் ஓபன் ஆச்சு. அவன் சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கான். எல்லாரையும் ஹிப்னாடைஸ் பண்ணிடுறான். காலிஸ்டா அவன் அம்மாவோட புல்லை கூட்டிட்டு போறான். கிரேவன் ரத்தத்துல புலியோட டிஎன்ஏ கலந்து இருக்குன்னு அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. அதான் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட போறான். அப்போ திடீர்னு ஒரு புலி வந்து அவரை மேல பாஞ்சிடும். அடேங்கப்பா, 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வேட்டைக்காரன் அந்த புலிக்கு, இது என்னிடம்டா போடான்னு கத்திருவான். புலி பயந்து ஓடிடுச்சு. அப்புறம் வேட்டைக்காரன் எங்கேன்னு ரகசியம் சொல்லி ஒரு விஷத்தை பத்தி ஒருத்தன் கிட்ட சொல்றான். அந்த விஷம் எங்கே கிடைச்சது, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை செஞ்சவன் செத்தி போச்சுன்னு சொல்றான். அந்த வேட்டைக்காரனை கொல்ல கும்பல் எல்லாம் கிளம்பிடுது. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வரும். அது யாருன்னா ஒரு பெரிய ஆள். கூட்டு சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்றான். வேட்டைக்காரன் போனை வச்சிடுவான். அந்த பெரிய ஆள் அவன் கூட்டத்தையே வேட்டைக்காரன் பின்னாடி அனுப்புவான். அதே நேரத்துல புலி தாக்குது. அந்த பெரிய ஆள் ஓடிடுவான். வேட்டைக்காரன் அவங்க கூட்டத்தோட ஒவ்வொருத்தராவும் அவங்களை பயன்படுத்தி கொன்றுடுவான். ஹெலிகாப்டர்ல இருந்து வெடிகுண்டுகள் வீசுவாங்க. அப்போ ஒரு மந்திரவாதி வந்துடுவான். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கிரேவனை லக்வா அடிக்கிற இன்ஜெக்ஷன் குத்திடுறாங்க. அடடா, லக்வா அடிச்சிடுச்சு. எதுவும் சரியா தெரியல. நிஜமா இல்லைன்னு தெரிஞ்சாலும் கண்ணுக்கெல்லாம் போலி. அப்போ அந்த மனுஷன் கிரேவனை கொல்ல வர்றான். அதே சமயம் கலிஸ்வில்ல விட்டு அடிச்சிடுச்சு. கிரேவன் லக்வா அடிச்சு கிடக்கிறான். அப்போ கலிஸ் ஒரு மருந்து கொடுக்கறா. அடேங்கப்பா, கிரேவன் எழுந்துருச்சு. அந்த கும்பல் சாக்குறாங்கன்னு நினைச்சு ஓடிடுறாங்க. ரைனோ ஓடிடுறான். ஆனா காட்டு மாடு வண்டியை சுத்தி வளைச்சு நொறுக்கிடுச்சு. அப்பப்பா, ரைனோ பவர் வந்துருச்சு. சண்டை தொடங்குச்சு. அடி. ரைனோ ரொம்ப அடிக்கிறான். ரைனோவுக்கு ஒரு புண் பட்டிருச்சு. கிரேவன் அந்த புண்ல கத்திய குத்திடுறான். ரைனோ வீக் ஆயிடுச்சு.